So hi students, welcome to Vedi Academy. So now we are discussing carbon and its compound. So last video la chemical properties நாலுமே முடிஞ்சது. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது எத்தனால். ஸோ எத்தனால் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யூ நோ தட் எத்தனால் இஸ் அன் ஆல்கஹாலிக் ஃபேமிலி. ஓகே, நிறைய ஆக்டிவ் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே எத்தனால்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மெடிசின்ஸ்லையுமே எத்தனால்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதோட மாலிகுலர் ஃபார்முலா லைக் ஈத் அப்படின்னா என்னது, 2 கார்பன் இருக்கணும். அண்ட் ஏஎன் அதனால இட் இஸ் கனெக்டட் வித் சிங்கிள் பாண்ட். ஓஎல்னா ஆல்கஹால், ஸோ ஃபார்முலாவில் ஓஹெச்னு எழுதணும். ஓகே, வில் ட்ரா. ஸோ கார்பன் சிங்கிள் பாண்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த வேலன்சி வித் ஹைட்ரஜன்ஸ். ஸோ ஒரு இடத்த ரீப்ளேஸ் பண்ணி OH இருக்கும். ஓகே, ஸோ த ஃபார்முலா CH3 CH2 OH தான் வந்து எத்தனால். ஓகே, ஸோ திஸ் எத்தனால் இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அவங்க மெட்டல்ஸ் கூட எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஆசிட்ஸ் கூட எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் மெக்கானிசம்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் questions we are going to discuss in detail. Okay, so coming to the very first thing, ethanol is a liquid at room temperature. So first property, it is liquid at room temperature. Second, ethanol common alcohol nu solluvaanga, and as I said, it is active ingredient in all the alcoholic drinks. Okay, you know some alcoholic drinks la, so answers like நிறைய questions வந்து இதோட physical properties இந்த 4 பாயிண்ட்டை எழுத சொல்லி questions வரும். ஓகே, நிறைய டைம் கேட்டிருக்காங்க 5 மார்க்கில் சப்டிவிஷன். ஓகே, ஸோ யூ ஷுட் நாட் ரைட் லைக் இந்த ஆல்கஹாலிக் ட்ரிங்கை ஸ்பெசிஃபை பண்ணி எழுதிடக்கூடாது. யூ மஸ்ட் ட்ரிங்க் இட் இஸ் அன் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்னு மட்டும் காமனாக எழுதணும். ஓகே, மெனி ஆஃப் தம் வில் ரைட் சம் பிராண்ட்ஸ் எல்லாம் எழுதுவாங்க, ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இன் காமன் யூ மஸ்ட் ரைட் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ்ன்னு மட்டும்தான் எழுதணும். தட் இஸ் அன் ஆக்டிவ் ட்ரிங்க் இன் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ். ஓகே, and in addition because it is a good solvent. Okay, solvent na enadhu, solute solvent, solution la padichirupomla, இவங்க வந்து நல்லா டிசால்வ் பண்ணுவாங்க கொடுத்த காம்பவுண்ட்ஸை. ஸோ அப்படி டிசால்வ் பண்ணுற கேரக்டர் இருக்கனால இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் மெடிசின்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஞ்சர் அயோடின் இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ ரிமெம்பர் திஸ் வேர்ட், இதுக்கும் எத்தனாலுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது மெடிசினை யூஸ் பண்ணும்போது. ஓகே, அண்ட் காஃப் சிரப் அண்ட் டானிக்ஸ் நிறைய 1 மார்க்ஸில் கேட்பாங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூசஸில். ஓகே, அண்ட் எத்தனால் இஸ் ஆல்சோ சால்வெண்ட் இன் வாட்டர் இன் ஆல் த ப்ரொபோர்ஷன். இவங்க மற்ற காம்பவுண்ட்ஸை கரைக்கவும் செய்வாங்க அண்ட் இவங்களும் கரைஞ்சிடுவாங்க. ஓகே, ஸோ போத் த ப்ராப்பர்ட்டிஸ் வில் பி சீன். ஸோ இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் they will be asking you to list out the physical properties of ethanol. Okay, so read all these points. Okay, coming here to the chemical properties, எத்தனால் வந்து ரியாக்டிங் வித் மெட்டல், அதாவது சோடியம் மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் ரியாக்ஷன் யூ வாண்ட் டு நோ சம்திங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ எத்தனாலோட ஃபார்முலா என்ன, CH3 CH2 OH. நான் ஸ்ப்ளிட் பண்ண எழுதியிருக்கேன் ஆக்சிஜன் OH. ஓகே, அண்ட் ப்ளஸ் NA வந்து ஒரு மெட்டல் கூட ரியாக்ட் பண்ண போகுது. ஓகே, இந்த ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ டேர்ம்ஸ் யூ வாண்ட் டு ரிமெம்பர், மொதல் கற்றுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து ரியாக்ஷன்ஸ்க்கு வரும்போது தே ஆர் குட் டோனார், அது தெரியும், நல்லா டொனேட் பண்ணுவாங்க. நான் மெட்டல்ஸ் எல்லாம் ஈஸியாக அக்செப்ட் பண்ணுவாங்க, ரைட், தே ஆர் குட் அக்செப்டாஸ். ஸோ சிம்பிளாக கெமிக்கல் டேர்ம்ஸில் என்ன சொல்லலாம், கெமிஸ்ட்ரி டேர்ம்ஸில் என்ன சொல்லலாம்னா, டோனார்ஸ் எல்லாமே எலக்ட்ரோ பாசிட்டிவாக இருப்பாங்க, தே ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ். வெரஸ் அக்செப்டாஸ் எல்லாருமே எலக்ட்ரோ நெகட்டிவ். ஓகே, எலக்ட்ரோ நெகட்டிவ் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ ரிமெம்பர் திஸ். ஸோ மெட்டல்ஸ் எல்லாமே ஈஸியாக டொனேட் பண்ணுறதுனால தே ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ். நான் மெட்டல்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுறதுனால தே ஆர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஓகே, ஸோ கம்மிங் ஹியர் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த 3 தான் இங்கே இருக்குது ஃபர்ஸ்ட். ஓகே, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த 3ல் யாருக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம், ஏன்னா 3மே நான் மெட்டல்ஸ் தான். ஓகே, இந்த 3ல் யாருக்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம்னா ஆக்சிஜனுக்கு தான் ரொம்ப அதிகம். ஓகே, ரிமெம்பர் தட் பாயிண்ட். நவ் கமிங் டு சோடியம். சோடியம் வந்து ஒரு மெட்டல், அப்போ இது வந்து ஒரு எலக்ட்ரோ பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் தானே அட்ராக்ட் பண்ணுவாங்க. இருக்க இந்த 3 காம்பவுண்ட்ஸில் ஆக்சிஜன் தான் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ், இவங்க வந்து ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ். அப்போ இவங்க ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ், இவங்க எலக்ட்ரோ பாசிட்டிவ். அப்போ என்ன பண்ணுவாங்க, சோடியம் வந்து ஆக்சிஜன் கூட ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ என்ன நடக்கும், CH3 CH2 அண்ட் ஒரு பாண்ட், இந்த NA வந்து அட்டாக் ஆகிடும் அண்ட் ஒரு ஹைட்ரஜனும் இருக்கும். ஓகே, ஆக்சிஜனுக்கு வேலன்சி என்ன, ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8. ஸோ 2,6 வந்து அதோட கான்ஃபிகரேஷன். ஸோ 2 வந்து அதோட வேலன்சி. அப்போ கார்பனை சுற்றி எத்தனை பாண்ட் இருக்கணும், 2 பாண்டு தான் இருக்கணும், ரைட், 2 டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸ் தான் இருக்கணும். இங்கே எத்தனை பாண்ட் இருக்குது, 3 பாண்ட்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சோடியம் உள்ளே ரியாக்ட் பண்ண வரனால இந்த ஹைட்ரஜனை வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ திஸ் வில் பி ஆக்டிங் அஸ் அ லீவிங் குரூப். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் வந்து ஒரு லீவிங் குரூப்பாக இங்கே பிஹேவ் பண்ணி ஹைட்ரஜன் வெளியே வந்துடுவாங்க. அப்போ என்ன ப்ராடக்ட் கொடுப்பாங்க, CH3 CH2 ONA ப்ராடக்ட் கொடுப்பாங்க. ஓகே,
அண்ட் யார் லீவ் ஆகிறாங்க, ஹெச் ப்ளஸ் வந்து லீவ் ஆகிடும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து இட் இஸ் கால்ட் சோடியம் ஈத்தாக்சைடு. இதை வந்து சோடியம் ஈத்தாக்சைடுன்னு சொல்கிறோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. இப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து தனியாக ஹெச் ப்ளஸ்ன்னு இருக்கே, இவங்க ஸ்டேபிளா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஏன்னா ஹெச் ப்ளஸ்ஸாக தனியாக விடக்கூடாது. ஸோ என்ன பண்ணுறோம், திரும்ப இந்த ரியாக்ஷனை ரிப்பீட் பண்ணுறோம். அப்போது CH3 CH2OH ப்ளஸ் Na யார் அட்டாக் பண்ணுவாங்க, ஆக்சிஜன் அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், CH3 CH2O Na அட்டாக் பண்ணும் அண்ட் ஹைட்ரஜன் இங்கே இருக்கும். ஸோ இந்த Na உள்ளே வரும்போது ஹைட்ரஜன் வந்து லீவிங் குரூப்பாக வெளியே வந்து திரும்ப CH3 CH2O Na ப்ளஸ்ஸாக ஃபார்ம் ஆகும். இங்கே ஒரு ஹைட்ரஜன் லீவ் ஆகும், ரைட்? ஸோ இந்த H ப்ளஸ் அயானோ இந்த H ப்ளஸ் அயானோ ரியாக்ட் பண்ணி H2 கேஸாக மாறிடுவாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே. ஸோ அதனால ரியாக்ஷன் வந்து 2 முறை எழுதணுமானா இல்லை. ஸோ இதான் ஃபைனலாக எப்படி எழுதுவோன்னா, லைக் 2CH3 CH2OH 2 முறை எத்தனால் எடுக்கணும், 2 முறை சோடியம் எடுக்கணும். அப்போ என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், 2 முறை சோடியம் ஈத்தாக்சைடு ஃபார்ம் ஆகுது, ரைட்? ஸோ சோடியம் ஈத்தாக்சைடு 2 டைம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ CH3 CH2O Na வந்து 2 முறை ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் யார் ரிலீஸ் ஆகிறா, H2 கேஸ் வந்து ரிலீஸ் ஆவாங்க. ஓகே. Okay, coming to the next thing, ethanol with unsaturated to give unsaturated hydrocarbons. Okay, so unsaturated na double bond மாத்த போறோம். So question என்ன, ethanol இருந்து ஈத்தீனா மாத்த போறோம். இதுதான் வந்து இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ்ல படிக்க போறோம். ஸோ இவங்களுக்கு நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட், இங்கே யாரை வந்து கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ண போகிறோம்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கான்சன்ட்ரேட்டட் H2SO4 இஸ் கால்ட் sulfuric acid. Okay, so concentrated sulfuric acid தான் யூஸ் பண்ணுறோம். Okay, so first we'll write the mechanism. So first formula எழுதிக்கலாம். So CH3 CH2OH, it is going to react with H2SO4. இது concentrated and we are going to maintain a temperature 443 Kelvinல வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுப்பாங்கன்னா CH2 டபுள் பாண்ட் CH2 அண்ட் ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். ஓகே. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஒரு மெக்கானிசம் இருக்குது. பட் மெக்கானிசம் உங்களுக்கு தேவை கிடையாது, 10th கிரேடுக்கு தேவை இல்லை. பட் எப்படி வருதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் இல்லை, பட் ட்ரை டு கெட் இட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் H2SO4ல ஸ்ப்ளிட் ஆகும், H ப்ளஸ் அண்ட் HSO4 மைனஸாக ஸ்ப்ளிட் ஆகும். As we discussed earlier, ஆக்சிஜனுக்கு வந்து என்ன இருக்குது, ஹைலி எலக்ட்ரான் நெகட்டிவான காம்பவுண்ட். இந்த H ப்ளஸ் அப்போ யாரு கூட அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இங்கே ஆக்சிஜனில் வந்து ட்ரை பண்ணுவாங்க, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபார்மேஷன் ஆஃப் புரோட்டனேட்டட் ஆல்கஹால். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் புரோட்டோனேட்டட், புரோட்டான்னா ஒரு ஹைட்ரஜன், ரைட்? அப்போ புரோட்டனேட்டட் ஆல்கஹால்னா ஒரு ஆல்கஹால் கூட ஒரு H ப்ளஸ் அயான் ஒட்ட போகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, CH3 CH2OH ப்ளஸ் இங்கே இருக்க H ப்ளஸ் தான் ரியாக்ட் பண்ண வராங்க. ஸோ ஒரு H ப்ளஸ், இவங்க ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ், இவங்க ஹைலி ஒரு பாசிட்டிவ் காம்பவுண்ட். அப்போ என்ன பண்ணுவாங்க, H ப்ளஸ் அயான் இந்த நெகட்டிவ் கூட ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், CH3 CH2OH அண்ட் இங்கே ஒரு H இருக்கா. ஸோ 3 பக்கமே 3 பாண்ட் கிரியேட் ஆனதுனால இங்கே ஒரு பாசிட்டிவ் வந்துடும். இது ஹைலி அன்ஸ்டேபிள், ஆனால் இங்கே ஒரு பாசிட்டிவ் வந்துடும். ஸோ இங்கே ஒரு ஆல்கஹாலிக் குரூப்பில் ஒரு H வந்து ஆட் பண்ணிட்டோமா, அதனால தான் இது என்ன சொல்கிறோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் புரோட்டோனேட்டட் ஆல்கஹால்னு சொல்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் என்ன நடக்கும்னா, செகண்ட் வந்து ஸ்லோ ஸ்டெப். ஓகே. ஸோ இங்கே இருக்க பாசிட்டிவை க்ளீவ் பண்ணுறதுக்காக, லைக் இந்த பாண்டை க்ளீவ் பண்ணி, இங்கே என்ன இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது சைட். ஸோ இவங்க க்ளீவ் பண்ணி வெளியே போயிடுவாங்க. எப்படி போயிடுவாங்க, CH3 CH2 இவங்க ப்ளஸ் ஆகிடுவாங்க, அந்த பாசிட்டிவ் இங்கே வந்துடும். ப்ளஸ் யார் வெளியே போயிட்டா, HOH 2 H, அப்போ H2O வெளியே வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ H2O வெளியே வந்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்டெப் என்னென்னா ஃபார்மேஷன் ஆஃப், செகண்ட் ஸ்டெப் ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டயான். ஏன் கார்போகேட்டயான், கேட்டயான்னா பாசிட்டிவ், கார்போனா கார்பன். ஸோ கார்பன் மேலே ஒரு பாசிட்டிவை க்ரியேட் பண்ணுறோம் செகண்ட் ஸ்டெப்பில். ஓகே. ஸோ இங்கே வாட்டர் மாலிக்யூல் வெளியே போயிடுச்சு. இப்போ இவங்க இதே ஸ்டேபிள் ஆனால் இல்லை, ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ ஸ்டேபிள் இல்லை. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா எலிமினேஷன் ஆஃப் புரோட்டான் நடத்த போகிறோம். ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் எலிமினேஷன் ஆஃப் புரோட்டான். ஸோ புரோட்டானை எலிமினேட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஐம் ரைட்டிங் திஸ் காம்பவுண்ட் அகெயின். ஸோ CH H and H and single bond C H and H. இங்கே ஒரு பாசிட்டிவ் இருக்கா,
ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹைட்ரஜன் லீவ் ஆகி இந்த பாண்டை உள்ளே விட்டுருவாங்க. ஓகே, ஸோ இந்த ஹைட்ரஜன் லீவ் ஆகிடும், எலிமினேட் ஆகிடும். அப்போது சி சிங்கிள் பாண்ட் ஹெச் அண்ட் கீழே ஒரு ஹெச். இந்த ஹைட்ரஜன் லீவ் ஆனனால இங்கே என்ன ஆகிடும், இங்கே டபுள் பாண்ட் ஆகிடும். இங்கே பாசிட்டிவ் இருக்கா, ஸோ இந்த பாசிட்டிவும் உள்ளே ஹெல்ப் பண்ணுறனால இங்கே டபுள் பாண்ட் லீவ் ஆகிடும், ஃபார்ம் ஆகிடும், ப்ளஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ எப்படி ஃபார்ம் ஆகும், CH2 டபுள் பாண்ட் CH2ன்னு ஃபார்ம் ஆகும். இந்த கம்ப்ளீட் மெக்கானிசம் எழுதணுமானா தேவையில்லை, யூ ஆர் நாட் சப்போஸ் டு ரைட். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க எக்ஸாம்ஸ்க்கு. பட் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி ரியாக்ஷன் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ 3 ஸ்டெப் இன்வால்வ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் புரோட்டனேட்டட் ஆல்கஹால். யாரை யூஸ் பண்ணுறோம் கேட்டலிஸ்டாக, கான்சன்ட்ரேட்டட் H2SO4 யூஸ் பண்ணுறோம். அப்போ H2SO4 எப்படி ஸ்ப்ளிட் ஆகுறாங்க, H + HSO4 மைனஸாக ஸ்ப்ளிட் ஆகுறாங்க. ஸோ இந்த H+ வந்து ரியாக்ட் பண்ண வரும்போது ஸோ என்ன நடக்குது, இவங்க வந்து ஒரு பாசிட்டிவ், இங்கே இருக்க காம்பவுண்டில் ஆக்சிஜன் தான் எலக்ட்ரோ நெகட்டிவ், ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் கம்பேர் பண்ணும்போது. அப்போ இந்த ப்ளஸ் வந்து இங்கே போய் அட்டாக் பண்ணிடும். ஸோ இங்கே ஹைட்ரஜன் இங்கே அட்டாக் பண்ணுறனால இது வந்து புரோட்டனேட்டட் ஆல்கஹால்னு சொல்கிறோம். இங்கே பாசிட்டிவோடு இருக்கனால இது ஸ்டேபிள் இல்லை, பிகாஸ் ஆக்சிஜனுக்கு 2 வேலன்சி தான் கொண்டு வர முடியும், இங்கே முடியாது, இங்கே 3 இருக்காங்க. அதனால இவங்க ஆட்டோமேட்டிக்காக க்ளீவ் ஆகி வாட்டர் மாலிக்யூல் தனியாக வெளியே போயிடும் அண்ட் CH2 ப்ளஸ் ஃபார்ம் ஆகிடும். இந்த ப்ளஸ் வந்து இங்கே கார்பனுக்கு ஸ்விட்ச் ஆகிடும். ஸோ கார்பன் மேலே ஒரு ப்ளஸ் இருக்கனால இந்த செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறோன்னா ஃபார்மேஷன் ஆஃப் கார்போ கேட்டயான் அப்படின்னு சொல்கிறோம். கார்போனா கார்பன், கேட்டயான்னா பாசிட்டிவ். ஸோ CH3 C + H2 வந்து ஃபார்ம் ஆகுது. தேர்ட் ஸ்டெப்பில் பாசிட்டிவ் இருக்கனால இது அப்படியே விட முடியாது, இட் இஸ் நாட் ஸ்டேபிள். ஸோ ஃபர்தராக என்ன நடக்குது, எலிமினேஷன் ஆஃப் புரோட்டான். இந்த பக்கம் 3 ஹைட்ரஜன் இருக்கா, அதில் ஒரு ஹைட்ரஜனை எலிமினேட் பண்ணிவிட்டு அவங்க டபுள் பாண்டாக க்ளீவ் ஆகிட்டாங்க. ஓகே, இங்கே வந்து வெளியே போயிடுச்சுன்னா இங்கே வந்து H+ ஆகிடுமா. ஸோ ரிமெம்பர், இங்கே ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் தான் பாண்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே H+ வெளியே போயிட்டனால இங்கே H- ஆகிடுவாங்க. அப்போ இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் சேர்ந்து ஒரு பாண்ட் வந்ததுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டபுள் பாண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ ஆல்கஹால்லேருந்து ஈத்தீன் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். செகண்ட் பை ப்ராடக்ட் வந்து வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். ஓகே, ஸோ இன்னொரு ஈஸியான திங் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கான்சன்ட்ரேட்டட் H2SO4 is a dehydrating agent. What is dehydrating? Hydrating na enadhu water molecules. Hydrating na water. Dehydrating na removal of water molecules in artham. So engalam concentrated H2SO4 use பண்றோமோ அங்கெல்லாம் water molecules கண்டிப்பா remove ஆகும். Okay, now coming to this next one, previous year question practice பண்ணலாமா. ஸோ அவ்வளோதான், ரெண்டு reactions தான் மொத்தமாகவே. So first question, a gas is evolved when ethanol reacts with sodium. Name the gas evolved and also write the balanced chemical reaction. Now take ethanol, so CH3 CH2 OH plus ஒரு சோடியம் கூட ரியாக்ட் பண்ண போது. இது வந்து ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ், இவங்க வந்து ஒரு பாசிட்டிவ். ஸோ இவங்க இங்கே அட்டாக் பண்ணுவாங்க அண்ட் இந்த ஹைட்ரஜன் வெளியே போயிடுவாங்க. ஸோ CH3 CH2 O NA ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இட் இஸ் சோடியம் ஈத்தாக்சைடுன்னு சொல்லணும். இது ஈத்தாக்சைடு நேம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோடியம் இருக்கனால சோடியம், 2 கார்பன் இருக்கனால ஈத் அண்ட் ஆக்சிஜன் சென்டரில் வந்தனால இட் இஸ் ஆக்சைடு காம்பவுண்ட் ப்ளஸ் ஹைட்ரஜன் ரிலீவ் ஆகும். அண்ட் இதை 2 டைம் நம்ம ரிப்பீட் பண்ணும்போது 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ரிமூவ் ஆகும். அப்போது இது H2 கேஸாக ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ என்ன கேஸ் ரிலீஸ் ஆகுறாங்க ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்கல்ல, கேஸ் விச் இஸ் ரிலீஸ், நேம் த கேஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேஸ் ரிலீஸ் ஆகுது, H2 கேஸ் ரிலீஸ் ஆகுது ஃபர்ஸ்ட். ஓகே, அண்ட் செகண்ட் ரியாக்ஷன் எழுதி நம்ம பேலன்ஸ் பண்ணி காட்டுறோம். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? நவ் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், how is ethene, அதாவது டபுள் பாண்ட் காம்பவுண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் ஆல்கஹால், கிவ் த ரியாக்ஷன் இன்வால்வ்ட் இன் இட். அண்ட் இதே மாதிரி இதே ஆன்சர் வச்ச இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் என்னன்னா, ethene is formed when ethanol at 443 Kelvin is heated with the excess of concentrated sulfuric acid. So concentrated sulfuric acid. What is the role of sulfuric acid in this reaction? Write the chemical balanced reaction கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன எழுதணும், எத்தனால் CH3 CH2 OH இவங்க யார் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க, கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. அண்ட் என்ன சொல்லணும், நான் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், அதனால அவங்க H2O ரிலீஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஆஸ் பர் த மெக்கானிசம் ஈத்தீன் வந்து ஃபார்ம் ஆகும். நீங்கள் டேரெக்டாக இந்த ஆன்சர் எழுதினாலே கரெக்டு தான். ஸோ மெக்கானிசம் ப்ராக்டிஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னா மட்டும் ஆன்சரில் எழுதுங்க. அது எழுதி வாலண்டியராக மார்க்கை ரெடியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ டேரெக்டாக ஈத்தீன் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு எழுதலாம். ஓகே, வாட் இஸ் த ரோல் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இன் திஸ் அப்படின்னா, அஸ் ஐ செட், ரோல் ஆஃப் H2SO4 இஸ் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். இது ஒரு கேட்டலிஸ்டாகவும் இங்கே வேலை பார்க்கும் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அண்ட் டீஹைட்ரேட்டிங்
ஏஜென்ட். ஸோ வாட்டர் மாலிக்யூலை ரிமூவ் பண்ணுறதுக்கான வேலை பார்க்குறனால இட் இஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஓகே, இட்ஸ் வெரி ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ 2 மெக்கானிசம் 2 ரியாக்ஷனை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஆர் ஓகே ப்ராக்டிஸ் அட் மெக்கானிசம், இல்லை எனக்கு அது இன்னும் தெளிவாக புரிகிற மாதிரி இல்லைன்னா டோன்ட் வெரி, இன்னும் கொஞ்சம் டேர்ம்ஸ்லாம் படிக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். அப்பர் கிரேடில் கண்டிப்பாக அது ஈஸியான மெக்கானிசமாக தெரியும். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் இப்படி எழுதினா மட்டும் போதும். ஸோ ஃபார் போத் த கொஸ்டின் திஸ் இஸ் தி ஆன்சர். யூ கேன் ரைட் போத் திஸ் ஆன்சர். ஓகே, thank you. We'll meet in the next video.